எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியினாலே சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து படித்து வருகிறோம். விசுவாசத்தில் வாழ்ந்த தேவ பிள்ளைகளுடைய சுபாவங்கள், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய நடை உடை, அவங்க எப்படி வாழ்ந்தார்கள், அவங்களோடு வாழ்ந்த ஜனங்களுக்கு மத்தியில் எப்படி அந்த விசுவாசத்தை தங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி தேவனுக்கு உகந்தவர்களாய் சாட்சி பெற்றார்கள். நாம் ஒவ்வொன்றாய் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படி என் இருதயத்தில் வைத்த வார்த்தை, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்தாள். சாராளை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான தாய். வேதத்தில் ஆபிரகாமோடு கூட பயணப்பட்டு வந்தவங்க. நிறைய காரியங்களை அதிலிருந்து நாம் பார்க்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அந்த அம்மா எண்ணினதுனால அந்த சரீரம் குழந்தையை பெற்றெடுக்கத்தக்கதாய் பலன் அடைந்ததாம். அப்போ நம்முடைய வெளிப்புறமான மனிதனுடைய பலன் எங்கிருந்து வருகிறது என்றால், உள்ளான மனிதனில் நாம் என்ன யோசிக்கிறோமோ, எதை திங்க் பண்ணுறோமோ, எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அது நம்முடைய சரீரத்தில் வெளிப்படுகிறது என்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாம் இந்த சாராளை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி வயது சென்ற பெண். ரோமரில் நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீகளுக்கான அந்த வழிபாடு நின்று போயிற்று. இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய, அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கர்ப்பத்திலே பலன் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதும் பொழுது நீங்கள் கவனித்து படிச்சிங்கன்னா ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் சாதாரணமாக யாரையும் மலடின்லாம் சொல்ல மாட்டார், சாதாரணமாக சொல்லவே மாட்டார். ஆனால் சில நபர்களை அறிமுகப்படுத்தும் போது மட்டும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி அவரால் மலடி என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இடத்திலிருந்து தான் இந்த சாராளுடைய வாழ்க்கை துவங்குகிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 2 இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒன்று 29ஆம் வசனத்திலையும் ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாராள் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுகிறார். அடுத்து 30ஆம் வசனம் வந்த உடனே சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தாள் அப்படின்ற வார்த்தை வருகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில யூத ரபிமார்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது அதாவது என்ன சொல்கிறது, யூதர்கள் இந்த பழைய ஏற்பாடை ரொம்ப பேசுவாங்க இல்லையா. அதாவது அவங்களுக்கு தான் இந்த ஆகமங்களை குறித்து சரியான ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சிருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை ஆராய்ந்து பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, யூதர்களுடைய சில நூல்களில் சில குறிப்புகள் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, சாராளுக்கு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு கர்ப்பப்பை இல்லை, பலகீனமானது. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த கர்ப்பப்பையில் குழந்தையை தாங்கவே முடியாது. சிலர் சொல்கிறாங்க கர்ப்பப்பையே இல்லைன்னு சில நபர்கள் அதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் எபிரேயத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகலை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், சரீர பிரகாரமாய் பிறக்கும் போதே பலகீனத்தோடு பிறந்த பெண், பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய கர்ப்ப பையில் பலன் இல்லை. வாழ்நாள் முழுவதும் எல்லாருக்கும் எளிதாய் கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், எல்லாருக்கும் சாதாரணமாய் தேவன் கொடுக்குற அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக வருடக்கணக்காய் காத்திருந்த அந்த பெண் எப்படி அதை பெற்றுக்கொண்டாள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிற வசனம் என்னன்னா, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவள் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவள் பலனடைந்தாள். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அந்த அவளுடைய கர்ப்பப்பை பலனடைந்தது. அப்போ நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சரீர வளர்ச்சிக்கும், நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்ம சரீரத்தின் மூலமாய் புறப்பட்டு வெளியிலே வரப்போகிற கிரியைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதை இந்த நாளிலே நாம் பார்க்க முடியும்.
ஒருவேளை இந்த இணைப்பில் இருக்கிற நாம் மேக்சிமம் வயது சென்றவர்களாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களோட இனத்தாருக்கோ இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளுக்கு நடுவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய நபர்களை இன்றைக்கி நான் சென்னைக்கு போவேன், நிறைய நேரங்களில் ஊழியங்களுக்காக நான் போகும் பொழுது பெரும்பாலும் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த குழந்தை இல்லாத கப்புள்ஸ் தான் நான் நிறைய சந்திக்கிறேன், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன். ஒரு காரணமும் இருக்காது. டாக்டர்ஸ் நல்லா இருக்கும்பாங்க, ஆனால் ப்ராப்ளம் இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மருத்துவர்கள் எழுதி கொடுத்துருந்தாங்க, உனக்கு குழந்தை இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஒன்று நீங்கள் வந்து அதாவது இப்போ நிறைய மருத்துவம் வந்திருக்குது இல்லையா, டெஸ்ட் டியூப் பேபி, அந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். அப்படியுமே 10 பண்ணினா 3 தான் சக்ஸஸ் ஆகும், அப்போ கேரண்டி கிடையாது, இப்படி நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. ஒன்றை யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு பெண், அந்த பெண் ஆபிரகாமை பின்பற்றி வரும் பொழுது அவள் வருவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது அவளுக்கு குழந்தையில் அவள் மலடியாக இருந்தாள். 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அந்த குழந்தையை தாங்குவதற்கோ சரீரத்தில் பலன் கிடையாது. தேவன் நேரடியாய் பேசுகிறது ஆபிரகாமோடு மட்டும்தான், சாராளோடு பேசினதாய் அங்கே வேதம் இல்லை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, உனக்கு ஒரு குழந்தை தருவேன் அப்படின்னு சொன்னார். இந்த சிந்தனை ஆபிரகாமுக்குள்ள மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கன்னா, அந்த சாராளுடைய வாழ்க்கையை நம்ம 2ஆக பிரிச்சிடலாம். ஒன்று, கணவன் மூலமாய் கர்த்தரை அறிந்த பெண். 2வது, கர்த்தரை நேரடியாய் அறிந்த பெண். இந்த 2 விதமான கேட்டகரியில் அவங்கள பிரிக்க முடியும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு முன்னாக வருகிற சாராளுடைய சூழ்நிலை வேறு, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு பின்பு வருகிற சாராளுடைய சூழ்நிலை வேறு. இந்த 2ஐயுமே எங்கே பிரிக்கப்படுகிறதுனா ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பிரிக்கப்படுகிறது. அதற்கு முன்னாடி வரைக்கும் கணவனுடைய வார்த்தையின்படி கர்த்தரை அறிந்திருந்த பெண், கணவனுடைய ஊழியத்திற்கு துணையாக நின்ற பெண், கணவனோடு டிராவல் பண்ண பெண், அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்த பெண். ஆனால் அந்த பெண்ணுக்குள்ள ஒரு சில எண்ணங்கள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு கர்த்தரை நேரடியாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்னா நெகட்டிவான சிந்தனைகள் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம சில நேரங்களில் தேவ ஜனமாக நம்ம இருக்கலாம், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் பிறந்து வளர்ந்துருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு திருமணம் ஆகியிருக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நேரடியாய் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் இருதயத்தில் தேவனை குறித்த சரியான ஒரு வரைபடம் இருக்காது. அதற்கு இந்த தாய் ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு லேட் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ லேட் ஆகிட்டே வந்த உடனே நீங்கள் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே முதல்ல ஒரு காரியம், எந்த பெண்ணுமே செய்ய துணியாத ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க. என்னன்னா, தன் வீட்டில் வளர்ந்த தன்னுடைய வேலைக்காரி அந்த பெண்ணை அப்படியே தன்னுடைய கணவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் பண்ணி வைக்கிறாங்க? நம்ம பலமுறை இதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அந்த தேசத்தினுடைய சூழ்நிலை, அவங்க வந்த அந்த கானான் தேசத்தினுடைய சூழ்நிலை என்னன்னா, 10 வருஷத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னா குழந்தை இருக்கணும். குழந்தை இல்லைன்னா அந்த பேக்ரவுண்ட், அவங்கள சுற்றி இருக்கிற அந்த சமுதாயமே அந்த கணவனுக்கு வேறொரு திருமணத்தை முடிச்சு வச்சிரும். அப்படி கணவனுக்கு அந்த சமுதாயம் முடித்து வைக்கக்கூடாதுன்னா இந்த மனைவியே இன்னொரு பெண்ணு, தன் சகோதரியோ அல்லது வேலைக்காரியோ யாரையோ ஒரு ஆளை இந்த மனைவியே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இந்த மனைவி கூட வாழ்ந்துக்கிடலாம் கணவனோடு. இது அந்த நாட்டினுடைய சூழ்நிலை. கரெக்டாக இவங்க 10வது வருஷத்தில் தான் அந்த சம்பவம் நடக்குது. அதனால தான் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு அப்படின்ற அந்த வார்த்தையை ஆவியானவர் பதிவு பண்ணுகிறார். அதில் 2ஆம் வசனத்தை வாசிங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த அம்மாவே இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, இனி எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். சாதாரணமாக ஆவியானவர் எழுதிட்டாரு. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த வார்த்தையை சாராள் சொல்லும் பொழுது
ஆபிரகாமுடைய அடி மனசுல என்ன வந்துருச்சுன்னா, இனி சாராளுக்கு குழந்தை பிறக்க போகிறது இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த அம்மாவினுடைய வாழ்க்கை தலைகீழாய் புரட்டி போடப்பட்ட நேரம் எது என்றால், அன்று இரவு அவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு உட்காந்து அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அப்படி அழுதுகிட்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் தான் அதுவரைக்கும் கணவன் மூலமாய் பேசின கர்த்தர் அன்று நேரடியாய் சாராளோடு பேச ஆரம்பிக்கிறார். நேரடியாய் சாராளோடு பேசின அந்த வார்த்தையை அந்த அம்மா விசுவாசித்து அந்த அந்த சிந்தனையில் கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் அதனுடைய சரீரத்தை அந்த வார்த்தை பலப்படுத்த ஆரம்பித்தது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட உறவு இல்லை என்றால் உங்கள் சரீரத்துக்குள்ளே சில ஆசீர்வாதங்கள் வருவது தடைப்படுகிறது. அப்புறம் அந்த சாராளுடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள். கிறிஸ்துவை, அதாவது தேவனை அறிவதற்கு முன்பு எப்படி இருந்தாங்கன்னா, முழுவதும் எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாயத்தோடு கலந்திருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதோடு இணைந்து போனாங்க. சூழ்நிலை என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ப ஆரம்பித்தாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேலே சான்ஸே இல்லைன்னு சொல்லி தவறான முடிவுகள் எடுக்கிற ஒரு நபராக இருந்தாங்க. அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அவர்கள் கூடாரங்களில் குடியிருப்பார்கள். இன்றைக்கி இருக்கிறது மாதிரி 4 பெட்ரூமு, ஒரு கிச்சன், ஒரு ஹாலெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கூடாரத்தில் கிடையாது, டென்ட்டில் கிடையாது. அப்போ இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, இப்போ சாராளுடைய கூடாரத்தில் இதுவரைக்கும் தங்கியிருந்த கணவன் இப்போ சாராளுடைய கூடாரத்தில் தங்க முடியாது. அவர் எங்கு போகிறார்னா, அடிமை பெண்ணாகிய ஆகாரின் கூடாரத்துக்கு போகிறார். இப்போ இந்த கூடாரத்தில் இதுவரைக்கும் கணவனை மட்டுமே நம்பி இருந்த அந்த பெண், அந்த மேரேஜ் ஆகி அந்த கணவன் அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா உட்காந்து ராத்திரி முழுக்க உட்காந்து அழுகிறாங்க. ஏன்னா விடிஞ்சா கணவன் தன்னை மனைவியாய் அங்கீகரிப்பாரா, இனி அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாரா, அவருடைய மனைவியின் அந்த ஸ்தானம் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்குமா, எனக்கு ஒரு தாய் என்கிற ஸ்தானம் தான் கிடைக்கல, இந்த ஆபிரகாமுடைய மனைவி என்கிற ஸ்தானமாவது கிடைக்குமான்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் அந்த இரவில் அந்த அம்மாவை ரொம்ப பயமுறுத்த ஆரம்பித்தது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆபிரகாம் சாதாரண ஆள் கிடையாது. 318 குடும்பங்கள் அவரை நம்பி இருந்திருக்குது. நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். நான் இருக்கிற இந்த பகுதியில் கங்கனாங்குளம், காமராஜ் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிற அந்த பகுதியில் வெறும் 110 குடும்பங்கள் தான் இருக்குது. ஆனால் இதே நாங்கள் இருக்கிற ஏரியாவை விட 3 மடங்கு பெருசு. அத்தனைக்கும் ஒரே ஒரு ஓனர். இப்படி இங்கே இன்றைக்கி இருக்கிறது போல் ஓட்டு வீடு, அப்புறம் மாடி போட்ட வீடு, அப்புறம் பெரிய வீடு, அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருக்கும் கூடாரங்கள். எங்கே பார்த்தாலும் டென்ட்டு தான் இருக்கும். இதில் அந்த வீட்டினுடைய ஓனர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த வீட்டு ஓனருடைய அந்த கைக்கோல், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆடு மேய்க்கிறவங்க கையில் ஒரு கோல் வச்சுருப்பாங்க, ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. அந்த கம்பை அந்த வீட்டு ஓனருடைய வீட்டுக்கு முன்னாடி அப்படி நட்டு வச்சுருப்பாங்க. அந்த 318 வீடுகள்லையுமே அந்த கம்பு இருக்காது. ஆபிரகாமுடைய அந்த கூடாரத்துக்கு முன்னாடி மட்டும் இருக்கும். அந்த கம்பு இருந்துச்சு அப்படின்னா ஓனருடைய வீடு இதுதான் என்பது அடையாளப்படுத்துவார்கள். இப்போ அந்த கோல் சாராளுடைய கூடாரத்துக்கு முன்னாடி இல்லை, ஆகாருடைய கூடாரத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆபிரகாம் இருக்கிறது ஆகாருடைய கூடாரத்தில். மேரேஜ் ஆகுது, எல்லாரும் போயிட்டாங்க. அன்று இரவு உட்காந்து ஆகார் அழ ஆரம்பிக்கிறான், மன்னிக்கும் சாராள் அழ ஆரம்பிக்கிறாங்க. அன்று இரவு கர்த்தர் பேசின அந்த வார்த்தை தான் சாராளுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டது. நான் சொல்கிறேன், கர்த்தரை நீங்கள் சந்திப்பதற்காகவே சில இழப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காகவே சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது இருக்கும். சில ஒன்றுமில்லாத நம்பினவர்கள் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, கர்த்தர் அறியாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. இந்த வெளிப்பாடு அன்னைக்கு இருந்த யாருக்குமே கிடைக்கல. அன்னைக்கு வாழ்ந்த ஊழியர்களில் ஒருவருக்கும் கிடைக்கல. தேவன் இந்த வெளிப்பாடை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கொடுக்குறார். நீங்கள் படிச்சிங்கன்னா 50ஆம் அதிகாரம், ஏசாயா 50க்கு பிறகு ஃபுல்லாக சாராளுக்கு நடந்த சம்பவங்களை தான் ஆண்டவர் எழுதுகிறார். எப்படி அந்த சாராள் தன் கணவனோடு வந்தவர் இப்போ கணவன் இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குதோ, அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அந்த ஜனங்களோடு கூட ட்ராவல் பண்ணார். இப்போ அந்த ஜனங்களை விட்டு அவர் பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த அந்த சாராளுடைய மனநிலை தான் அந்த ஜனங்களுடைய மனநிலை இருந்துச்சு. அதனால் அதை சொல்லி அவங்கள தேற்றினார்.
அப்படி தேற்றி எழுதி வைத்த அந்த அதிகாரம் ஏசாயா 54வது அதிகாரம். இதை இவங்களுக்குத்தான் சொன்னார் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்கு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு இதை எழுதுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரத்தில் அவர் 22லேருந்து 28 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்ததாகவும் அந்த 2 மனைவிகளும் 2 ஏற்பாடுகளுக்கு அடையாளமாக இருந்ததாகவும் இப்படி எழுதிட்டே வரும்பொழுது சாராளை குறித்து எழுதும்போது மட்டும் கரெக்டாக ஏசாயா 54:1-2 இந்த வசனத்தை அங்கே கோட் பண்ணுவார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அந்த வார்த்தைகள் சாராளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்படி அந்த வார்த்தை அந்த அம்மா பிடித்து கொண்டதுனால, அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்ததுனால பலகீனப்பட்டு, அதாவது வாலிபத்தில் கற்பம் தரிக்க பலகீனப்பட்ட கற்பம் முதிர் வயதில் கற்பம் தரிப்பதற்கு பலனடைகிறது. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக உங்கள் இளமையில் நீங்கள் செய்ய முடியாமல் விட்டுட்டு வந்த வேலையில் கூட முதிர் வயதிலும் செய்யத்தக்கதாக உங்களுக்குள்ளே பலனை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். தேவன் பேசுகிற அந்த வார்த்தை உங்கள் சிந்தனைக்குள்ளே வந்துருச்சுன்னா, தேவன் பேசுகிற உங்களை குறித்து, பர்டிகுலராக உங்களை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை மட்டும் உங்களுக்குள்ளே வந்து அதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கும். மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க, சில என்சைமெல்லாம் ஏன் உடம்புக்குள்ளே இருக்குன்னே தெரியலை அப்படின்றாங்க. இந்த மனித உடலை வடிவமைத்த தேவன் சில சுரப்பிகளை உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறார். சில சுரபிகள், சில உணர்வுகள் வரும்பொழுது அதுவே ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா சிரிக்கிறவங்ககிட்ட துக்கமான விஷயத்த சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அழுதுருவாங்க. இந்த கண்ணீர் எங்கே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டு பாருங்கள், எங்கே இருந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளவு கண்ணீர் எங்கே இருக்குதுன்னா, அந்த கண்ணீரை சுரக்க பண்ணுகிற ஒரு சுரபியை அந்த மனுஷனுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சுரபி வேலை செய்யணும்னா ஒரு உணர்வு வர வேண்டியது இருக்குது. அந்த உணர்வை கொண்டு வருவதற்கு வார்த்தை தேவைப்படுகிறது. அதே தான் சந்தோஷம் அடைவதற்கு ஒரு சுரபியை கர்த்தர் சுரக்க பண்ணுகிறார். சுரக்க பண்ணுவதற்கு ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. அதே போல மனிதனுடைய வார்த்தையே உடம்புக்குள்ளே இருக்கிற சில சுரபிகளை சுரக்க பண்ணுமே. ஆனால் இந்த உடலை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அது அந்த மனுஷனுக்குள்ளிருந்து இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த வாசல்களை திறக்கத்தக்கதாக அப்படி அந்த உடலை புது பலனாய் மாற்றி விடுகிறது. ஆச்சரியமாக இருக்குது அந்த தாயாருடைய வாழ்க்கை. ஓகே, நான் ஒரு 5 காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி குழந்தையை பெற்றெடுக்க சரீரத்திலே பலப்பட்டாள். அவளுடைய சரீரம் பலனடைந்து வயது சென்று குழந்தையை பெற்றெடுத்தாள். அப்போ என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார்? அவர் அந்த இரவுல தேவன் அந்த சாராளோடு பேசின வாக்குத்தத்தம் என்ன? அந்த அம்மா எதை நினச்சிக்கிட்டே இருந்தாங்க? அது வரைக்கும் செயலிழந்து செத்து போனதாய் கருதப்பட்ட கர்ப்பப்பைக்குள் ஜீவனை கொண்டு வந்த அந்த வாக்குத்தத்தம் என்ன? ஒருவேளை நமக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை தேவையில்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு சரீர பிரகாரமாக குழந்தை இல்லாட்டாலும் கூட ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாமல் இன்னும் கூட நீங்கள் சில நேரங்களில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். இத்தனை வருஷம் ஜெபிக்கிறேன், இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், ஆனால் இன்னும் என்னுடைய ஸ்தானத்தில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, என்னுடைய ஸ்தானத்தில் நான் சொல்லி மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு போன ஆவிக்குரிய ஜனங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்காய் தேவன் அனுப்புகிறார். பிள்ளை பெறாத மலடியே சந்தோஷப்படு. முதலாவது வார்த்தை நாம் அதில் வாசிக்கிறோம். ஏசாயா 54:1 இப்படி ஆரம்பிக்கிறது. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அழுதுகிட்டு இருக்க அந்த அம்மா, இது வரைக்கும் ஆபிரகாமை மட்டுமே நான் நம்பி வந்திருக்கிறேன், எல்லா சூழ்நிலையும் நான் கூட நின்றுருக்கிறேன், அவர் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது என்னை சகோதரன்னு கூப்பிடணுன்னு சகோதரன்னு கூப்பிட்டுருக்குது அந்த அம்மா. அவருக்காக அவரை பாதுகாக்கிற ஒரு வளையமாய் அந்த அம்மா செயல்பட்டுருக்குது. ஆனால் சுற்றி இருந்த அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரையும் பிரிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமாக மாறிடுச்சு. எதிர்காலம் எப்படி இருக்குமோ நினச்சி நம்ம அழுதுகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளை பெறாத மலடியை
மகிழ்ந்து பாடு. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, உன் சூழ்நிலை நினச்சி நீ கவலைப்படாத, நீ சந்தோஷப்படு, நான் உன் சூழ்நிலையை மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ சந்தோஷப்படு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய பார்வையில் அவருக்குள் இருந்த சந்தோஷத்தை அவருக்கு அந்த பெண்ணுக்குள் இருந்து சந்தோஷத்தை புறப்பட பண்ண முடியும் என்று கர்த்தர் நம்பினார். சுற்றி இருக்கிற யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. சாராளுக்கு இல்லை, சுற்றி இருந்த யாருக்குமே இல்லை, கூடவே ட்ராவல் பண்ண ஆபிரகாமுக்கு இல்லை. அவங்க சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிட்டார் பாருங்க. இல்லைம்மா, கர்த்தர் குழந்தை தருவன், நம்ம 2 பேரும் நான் உன்னுடைய கணவனாக இருக்கும்போது தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார், கர்த்தர் தருவார் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை பாருங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலை, உடனே ஒத்துக்கிட்டார். அப்படின்னா யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, யாருக்குமே நம்பிக்கை இல்லாத அந்த விஷயத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு. நீ முதல்ல சந்தோஷப்படு, துக்கத்தை தூக்கி ஒரு ஓரமாக வை. அதுதான் ஆண்டவர் முதலாவது சாராளுக்கு சொன்ன விஷயம். நீ சந்தோஷப்படு அப்படின்றார். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறவங்கள அள வைக்கிறதுக்கு நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு ஃபோன் காலில் துக்கமான விஷயம் வந்துடும் அப்படியே அழுதுருவாங்க. ஆனால் அழுது கொண்டிருக்கிற நபர்களை சிரிக்க வைப்பதற்கும் சந்தோஷப்பட வைப்பதற்கும் இந்த பூமியில் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் சொல்கிறார், சந்தோஷப்படு. அப்படின்னா என்னன்னா, ஒன்றுமே நடக்கலை, சுற்றி எதுவுமே வரலை, பிள்ளையை பார்க்கலை, எதுவுமே இல்லை. ஆனால் சொல்கிறாரு, நீ சந்தோஷப்படு. சூழ்நிலை வேணால் இப்போ உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் உன்னை உண்டாக்கின நான் சொல்லுகிறேன், அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை பார்க்கிலும் உனக்கு நான் கொடுக்க போகிற அந்த பிள்ளைய நிமித்தம் உனக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். சந்தோஷப்படு அப்படின்னார். ஏன்னா சாராளுக்குள்ள இருந்து அந்த சந்தோஷம் வெளியில் வந்துச்சு. ஈசாக்கு அப்படின்னா நகைப்பு, சந்தோஷம்னு அர்த்தம். நீ சந்தோஷப்படு, சந்தோஷப்படு, உனக்குள் இருந்து முழு பூமிக்கும் தேவையான அந்த சந்தோஷத்தை நான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா அதை அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றார், அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவளுக்கு பிள்ளை பெற்றெடுப்பதற்கு சரீரத்தில் பலன் உண்டு, உண்மைதான். இளமை உண்டு, உண்மைதான். அவளால் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். 2 பேரையும் கம்பேர் பண்ணால் சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. சாராளுக்கு நம்பிக்கை இல்லை, என்ன நடக்கும்னு தெரியலை, அந்த உணர்வை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. வாழ்க்கையில் செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்படியே கூனி குறுகி போய் உட்காந்துருக்குறாங்க. அழாத அப்படின்னு கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு ஆள் அந்த கூடாரத்துக்குள்ளே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் கடந்து வந்தார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், சந்தோஷப்படு, அழாத, சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். யார் என்ன சொன்னால் என்ன, நான் உன் கூட இருந்து உனக்கு தரப்போகிற அந்த ஆசீர்வாதம் முழு உலகத்திற்குமானது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளை பெறாத மலடியே சந்தோஷப்படு. கற்ப வேதனைன்னா உனக்கு என்னன்னே தெரியாது, ஆனாலும் நீ சந்தோஷமாக இரு. நான் உன்னுடைய பிள்ளைகள், உனக்கு அதிகமான பிள்ளைகள் பிறப்பாங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இப்படியெல்லாம் சொன்னார்ல. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அதிகமான பிள்ளைகளை நான் தருவேன் அப்படின்றார். ஒரு குழந்தைக்காக யோசிச்சு பாருங்கள், இப்படி யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு மட்டும் சாராளுடைய கற்பத்தில் ஒரு குழந்தை இருந்திருந்துன்னா அவங்க அழுதுருப்பாங்களா? அவங்களுடைய கண்ணீருக்கு காரணம் என்ன? நிறைய சகோதரிமாரை நான் இதில் சந்திச்சிருக்கிறேன். சொல்ல முடியாத துக்கம் இருதயத்தில். 4 பேர் கூடி நின்று பேசுனாங்கனாலே இவங்க நினச்சிக்கிடுவாங்க நம்மளை தான் பேசுகிறாங்க போல இருக்குன்னு சொல்லி. நல்ல ஒரு இடத்துக்கு போக முடியாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, நிறைய இடங்களில் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிரும். செய்யாத எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனாலும் அந்த இடத்துல கூனி குறுகி தான் இவங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரே ஒரு கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற ஒரு குழந்தை இல்லாததுனால. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிறவர். அப்போ சாராளுக்குள்ளே என்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா, முதல்ல நீ சந்தோஷப்படு, சூழ்நிலையை பார்க்காத. அதே தான் இன்றைக்கி நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை உங்களை அழ வைக்குதா? உங்களை சிரிக்க வைக்கிறவர் உங்கள் கூட இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலை உங்களை நஷ்டப்பட வைக்குதா? உங்கள் அந்த நஷ்டத்திலேருந்து லாபத்துக்கு உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கலங்காதீங்க. முதல்ல ஹாப்பினஸ்ஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உலகத்தை பார்த்தா தான் கவலையும் கண்ணீரும் வரும். கூட கர்த்தர் இருக்கிறத நினச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் நம்ம கூட இருக்கிறார். முதல்ல ஆண்டவர் அந்த பெண்ணை தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார்.
என்றைக்குமே கர்த்தர் ஒரு மனுஷன்ட்ட பேசினார்னா அவனுடைய இருதயத்தை அப்படியே உற்சாகப்படுத்துவார். நீங்கள் பைபிளில் பாருங்கள், இயேசு ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த எவ்வீருவின் வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் போய் ஒரு வார்த்தை தான் சொன்னார், அழுது அத்தனை பேரும் சிரிச்சிட்டாங்க. குழந்தை சாகலை, அவள் தூங்குகிறாள் அப்படின்னாரு பாருங்க, எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அழுதவர்களை சிரிக்க வைக்கிற தெய்வம். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் முதல்ல உங்களுக்கு சொல்லுகிறார், சூழ்நிலையை பார்த்து நீ கண்ணீர் வடிக்காத, நான் உன் கூட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படு. முதலாவது சாராள் எண்ணின வாக்குத்தத்தம் என்னென்னா, என்னை சந்தோஷப்பட வைத்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷப்பட்டாலே உடம்புக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்துடும். துக்கம் வியாதியை கொண்டு வரும், சந்தோஷம் சுகத்தை கொண்டு வரும். சந்தோஷம் ஒரு ஔஷதம் அப்படின்றாங்க. இன்றைக்கி மருத்துவத்தில் சொல்கிறாங்க, நல்ல சிரிங்கன்றாங்க, கைத்தட்டுங்கன்றாங்க, உற்சாகமாக இருங்கன்றாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் சில 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்தோஷப்படு. நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் துக்கமாக இருந்தால் இயேசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் யாரை இந்த நாட்களில் சந்தோஷப்படுத்த விரும்புகிறீர்கள்? அவர் ஏன் உங்களை சந்தோஷப்பட சொல்கிறாருன்னா, உங்கள் சிரித்த முகத்தை பார்க்குறதுல ஆண்டவருக்கு அவ்வளோ ஆனந்தம். நம்மளை அள வச்சு பார்க்கல, நம்மளை சிரிக்க வச்சு பார்க்க விரும்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். சாராள்கிட்ட அன்றைக்கி இரவு சொன்னார், நீ சந்தோஷப்படு அப்படின்னார். ரெண்டாவது அவர் என்ன சொன்னார்னா, 2வது வசனம் சொல்லுகிறது, கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அதாவது எப்படி கூடாரம் போட்டிருப்பாங்கன்னா, ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி அதாவது ஒரு முன்னாடி ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் தான் பெண்கள் நிற்பாங்க, இதுக்கு இந்த பக்கம் ஆண்கள் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. நீயும் ஆபிரகாமும் இருக்கிறதுக்கு மட்டும்தானே கூடாரம் போட்டிருக்கிற, இனி உன் கூடாரத்தை விசாலமாக்கு. ஏன்னா நான் உனக்கு ஈசாக்கை தரப்போகிறேன், அந்த சந்தோஷத்தை தரப்போகிறேன், பிள்ளைகள் வரப்போகிறாங்க. வந்த பிறகு விசாலமாக்குவதல்ல, வருவதற்கு முன்னாமே விசாலமாக்குன்றார். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, விசுவாசத்தை கிரியையில் காட்டு, செய்கையில் காட்டு. நான் உனக்கு இதை தருவேன்றதை நீ உன்னுடைய செய்கையில் காட்டு அப்படின்றார். அதுதான் சொல்லுகிறார், கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து அப்படின்றார். கூடாரத்தை விசாலமாக்குப்பா, பெருசாக்கு, உன் எண்ணங்கள் பெருசாகட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, கண்களால் காண்கிறபடி வாழாமல் தேவன் சொன்ன வார்த்தையின்படி வாழும்படி நம்மை சொல்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ இருக்கிற கூடாரத்தை விசாலமாக்க சொல்கிறார். எப்படி இருந்திருக்கும் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். விடிஞ்ச உடனே டக்குன்னு சாரால் என்ன பண்ணுறாங்க, 4 வேலைக்காரங்களை கூப்பிட்டு இந்த கூடாரத்தை இன்னும் பெருசாக கட்டு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, கூடாரத்தில் இருந்தவரே அடுத்த கூடாரத்துக்கு போயிட்டார், இந்த அம்மா அம்மா உட்காந்துக்கிட்டு இன்னும் கூடாரத்தை விசாலமாக்க சொல்லுது. எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த சாராளம்மாவுடைய சிந்தனையில் என்ன இருந்துச்சுன்னா, எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா, என்கிட்ட பேசினவர் உண்மை உள்ளவர், கர்த்தர் என்கிட்ட மட்டும்தான் பேசியிருக்கிறார், அவர் என்கிட்ட பேசியிருக்காருன்றது என்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதே தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். தேவன் உங்களோடு பேசியிருப்பது உங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாது, உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, உங்களோடு பயணப்படுகிற யாருக்கும் தெரியாது, உங்கள் ஊழியத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. தேவன் உங்களோடு பேசியிருக்கிறது உண்மை என்றால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு கிரியை செய்யுங்க. எல்லாம் சாதகமாக மாறட்டும்னு நினைக்காதீங்க. நீங்கள் நடங்க, வழிகள் தன்னால் திறக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சூழ்நிலை மாறட்டும், அப்புறம் பார்ப்போம்னு நினைக்கிறோம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான்னு கர்த்தர் சொல்கிறார். மழையை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். காற்றை கவனித்து காற்று நிற்கட்டும், அப்புறம் விதைப்போன்னு நினச்சி சான்ஸே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சா, தைரியமாக முன்னெடுத்து போங்க. அதை முன்னாடி எடுத்து வைங்க. எனக்கு இந்த டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு சொன்னனே ஒரு அம்மா, இந்த நான் பேச ஊம மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு சொன்னனே, முடிஞ்ச பிறகு நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், சிஸ்டர் எப்படி இந்த பாஷையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, 16 வருஷத்துக்கு முன்னாடி வாய் பேச முடியாத ஒரு கணவனை எனக்கு பொண்ணுக்கு கட்டி வைக்க பிளான் பண்ணாங்க. அப்போ எங்கள் வீட்டில் நான் வாய் திறந்தால் வாய் மூடவே மாட்டேன், எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு போய் பேச முடியாத ஒரு ஊமை கணவனுக்கு கட்டி கொடுக்க போகிறாங்களேன்னு சொல்லி என்னால் அதை ஏற்றுக்கிடவே முடியலை.
அப்போ ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இது என்னுடைய சித்தம், நீ சம்மதி அப்படின்னு. அப்போ இந்த அம்மாவுக்கு இருதயத்தில் ஒரு ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த அம்மா இந்த அம்மா யோசிச்சிருக்கு என்னன்னா, வருகிறவர் தேவ சித்தத்தின்படி தான் வர்றாரான்றதுக்கு ஒரு சின்ன அடையாளம் எனக்கு வேணும் அப்படின்னொன்னே, இந்த அம்மா லைஃப்பில் சேலை கட்டினதே கிடையாதான். அப்போ பொண்ணு பார்க்க வராருன்னொன்னே இவங்க எப்படியோ ஒரு சேலை வாங்கி ஜாக்கெட் தைச்சி கட்ட சொல்லிட்டாங்க. அந்த பையனுடைய அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, ஏம்மா நீ சேலை கட்டிடாத, என் பையனுக்கு சேலை கட்டினா பிடிக்காது, சுடிதாரை மட்டும் போட்டுட்டு இருன்னு சொல்லிச்சான். இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அது ஒரு அடையாளமாக நான் எடுத்துக்கிட்டேன். 16 வருஷம் அவரோடு நான் வாழ்ந்தேன். எனக்கு அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என்னை எதுக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க, என்னை எதுக்கு இங்கே நீங்கள் சொன்னீங்க தேவ சித்தம், நீ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க கணவனோடு அப்படி பேசி பழகினவங்க. அப்படி பேசி பழகும்போது இவங்களுக்கு தெரியாது என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவார்னு சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், இப்படி இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி அந்த சகோதரியோட சொந்த அண்ணனே அந்த ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த அண்ணன் பேச இந்த சகோதரி டிரான்ஸ்லேட் பண்ண அவங்க சொல்கிறாங்க, 16 வருஷமாக கர்த்தர் என்னை ட்ரெயின் அப் பண்ணார், இன்றைக்கி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, கூடாரத்தை விசாலமாக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்கள் சிந்தனையில் இருந்துச்சுன்னா செயலில் அது வரணும். செயலில் வராத விசுவாசம் செத்த விசுவாசம். மூன்றாவதாக அவர் என்ன சொல்கிறார்? ஏசாயா 54:5. நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54:5 ஆண்டவர் சொல்கிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆண்டவர் சொல்கிறார், நாயகர் அப்படின்னாச்சுன்னா கணவன் அர்த்தம். ஆங்கில பைபிளில் பாருங்கள், ஹஸ்பண்டுன்னு போட்டிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாரால் ஆபிரகாம் தான் உனக்கு குழந்தை கொடுக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஒன்றை புரிஞ்சுக்கோ, குழந்தை கொடுக்கறதுக்கு ஆபிரகாம் ஒரு கருவி தான், ஆனால் குழந்தைய கொடுக்கறது நான் தான். அவர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 இந்த வசனங்கள் சொல்லுகிறது, இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கப்பட்டு சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. சேனைகளை உருவாக்கினவர் கர்த்தர். வானத்திற்குரிய சேனையை அவர்தான் படைத்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அவைகளுக்கு மரணம் கிடையாது, அதே நேரம் பழுகி பெருகவும் செய்யாது. பூமிக்குரிய சேனைகள் மனிதர்கள், விலங்குகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே கர்த்தர் தான் படைத்தார். மரம், செடி, கொடி இதெல்லாம் பூமிக்குரிய சேனைகள். பூமிக்குரிய சேனைகள் மரணம் உண்டு, அதே நேரத்தில் அவைகள் பழுகி பெருகவும் செய்யும். ஆண்டவர் இதெல்லாம் சாராளுக்கு சொல்லி கொடுக்கிறார். சேனைகளின் கர்த்தர்னா என் படைப்பே எப்படின்னா, பூமியில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்க பழுகி தான் ஆகணும், அவங்க பெருகி தான் ஆகணும். உன் கற்பம் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உன்னை நீ தாழ்வா என்னாத. நான் அந்த கற்பத்துக்குள்ளேருந்து ஈசாக்கை புறப்பட பண்ணுகிறவர். நான் படைத்தது உண்மை என்றால் நீ குழந்தையை பெற்றெடுப்பதும் உண்மை அப்படின்றார். அதை தான் அவர் சொல்கிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், நான் உன்னை படைச்சிருக்கிறேன், அது உன் சிந்தனைக்கு வரட்டும், நான் யார் என்பதை நீ புரிந்து கொள். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம முன்னாடி நிற்கிற தெய்வம் யாருன்றது நமக்கு தெரியலை, அவரால் என்ன செய்ய முடியுன்றது நமக்கு தெரியலை. நம்ம நிறைய நேரங்களில் அவரை மட்டுப்படுத்துகிறோம். இவ்வளவுதான், இதை தாண்டி அவர் செய்ய மாட்டான்னு சொல்லி நாமளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் சிருஷ்டிப்பை நினச்சி பாரு அப்படின்றார். நான் எப்படி படைச்சிருக்கிறேன், நான் படைத்தது காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் சேனைகளின் கர்த்தர், நான் தான் உன்னுடைய நாயகன் அப்படின்றார். அவர் சொல்ல, நான் தான் உனக்கு ஹஸ்பண்ட், நான் தான் உனக்குள்ள ஒன்றை செய்ய முடியும். நான் பயன்படுத்துகிற கருவிகள் தான் மனிதர்கள். நிறைய நேரங்களில் மனிதர்களின் உதவியை எதிர்பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளையை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தான் இதை சொல்லுகிறார். மனிதனை பார்க்காத, மனிதனை பயன்படுத்துகிற கர்த்தரை பார். அவர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் அந்த வார்த்தையை பாருங்க, இதெல்லாம் சொல்லும் போதே அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படி கச்சுன்னு ஏறுது. இந்த பேர் வச்சது யாரு? முதல்ல இந்த பேரை வைக்கிறது அன்னாள் அம்மா வைக்கிறாங்க. சாமுவேலை பெற்றெடுக்கும் பொழுது அந்த நாட்களில் தேவனுடைய பேரை சொல்லவே மாட்டாங்க. யெகோவா சபயோத், அந்த பேரை சொல்லவே, யெகோவான்ற வார்த்தையை உச்சரிக்கவே மாட்டாங்க. அதனால தான் அன்னாள் வாய்க்குள்ளே ஜெபம் பண்ணாங்க, உச்சரிக்கவே மாட்டாங்க, யாருமே உச்சரிக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த பேரை சொல்கிறார் பாருங்க, நான் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு,
கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, செய்கிறது தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிற சாராளே உன்னை தேவன் அழைக்கிறார். உனக்கு உதவிக்கு யாருமே இல்லையா? உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே சூழ்நிலையே உனக்கு எதிராக மாறிடுச்சா? நீ நம்பி வந்தவர்கள் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? எந்த சூழ்நிலையிலையும் இல்லாமல் நிற்கதியாக நிற்கிறியா? உன்னை உருவாக்கின நான் சொல்லுகிறேன், உன்னை நான் அழைத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சாராளுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதெல்லாம் அந்த அம்மாவை நினைச்சதுங்க. இதை நினச்சதுனால தான் சரீரம் பலப்பட்டது. சிருஷ்டிகர் என்னுடைய நாயகர், அவருடைய சிருஷ்டிப்பில் பழுகி பெறுகிற சிருஷ்டிப்பு நான். கட்டாயமாக நான் பழுகுவேன், நான் பெருகுவேன், எனக்குள்ளிருந்து இந்த பூமிக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் என்பதை அவர்கள் ஆணித்தரமாய் நம்பினார்கள். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? சூழ்நிலையை பார்த்து சில காரியங்களை நம்மளே முடிவு பண்ணுகிறோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு. நேரம் கருதி நான் 2 பாயிண்ட் சொல்லிட்டு மட்டும் போகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 6 to 9 வரைக்கும் நீங்கள் வாசிங்க அப்படின்னாச்சுன்னா, தண்டனையை அல்ல இரக்கத்தை நினைக்க சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு சொல்லியும் சாராளுக்குள்ளே அது மாறவே மாட்டேங்குது. அப்போ அடுத்து சொல்கிறாருங்க பாரு, அந்த அம்மா எப்போவுமே தண்டனையவே நினச்சிக்கிட்டு இருக்குது. என்ன தண்டனை அப்படின்னாச்சுன்னா, நான் இப்படி இருக்க காரணம் நான் செஞ்ச தப்போ, என்னுடைய அப்பா அம்மா செஞ்ச தப்போ, ஏதோ ஒரு தப்பு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவளை தேற்றுவதற்கு சொல்லுகிற வார்த்தை இது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்கிறேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், அதுதான் முக்கியமான வார்த்தை. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். ஒரு முறை தான் அந்த வெள்ளம் வந்துச்சு, அடுத்து இந்த பூமி மேலே வெள்ளம் வரலை. அது சொல்லுகிறார், இனி பூமி மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் நான் ஆணையிடுகிறேன் அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்ல வருகிறார்னா, எப்போவுமே நியாய தீர்ப்பே நினச்சிட்டு இருக்காத, கொஞ்சம் என்னுடைய இரக்கத்தையும் நினை. நான் உண்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். வார்த்தைன்னு என் வாயிலேருந்து ஒன்று வந்துருச்சுன்னா அது கட்டாயமாக நிறைவேறும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த அம்மாவுக்கு அந்த நோவாவின் காலத்தில் உண்டான அந்த வெள்ளத்தை சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த வெள்ளம் இனி வராதுன்னு நான் சொன்னேன், இத்தனை வருஷமாக வெள்ளம் வரலை. அதே தான் நான் உனக்கும் சொல்கிறேன். உன் மேலே நான் கோபமாக இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே உண்மையாக இருக்கிறேன், உன்னை நான் அதாவது என்னென்னா, தேவனே நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா கூட நாம் விரும்பினாதான் அது நடக்கும். நம்ம விருப்பத்தில் நம்ம மேலே தண்டிச்சிருவாரோ, குற்றப்படுத்திடுவாரோ, அப்படி பண்ணிடுவாரோ, இப்படி பண்ணிடுவாரோ நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா, ஏன்னா நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுதான் நடக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தண்டனையை நினைக்காத, இரக்கத்தை நினை, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறத நினை, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்றதை கொஞ்சம் நினை அப்படின்றாரு. கடைசியாக அந்த அம்மா எதை எண்ணினார்கள் அப்படின்னா, ஏசாயா 54:10 13 வரைக்கும் ஆண்டவருடைய உடன்படிக்கையை நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்றை விட்டு விலகாது. மலை போல கணவனை நம்பியிருந்தாங்க, அந்த மலை அப்படியே பெயர்ந்து அடுத்த கூடாரத்துக்கு போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும், மலை போல நீ நம்பியிருக்கிற உன் பிஸ்னஸ் உன்னை விட்டு போனாலும், மலை போல நீ நம்பியிருக்கிற பிள்ளைகள் உன்னை கைவிட்டாலும், மலை போல நீ நம்பியிருக்கிற கையில் இருக்கிற பணமோ, பேங்க் பேலன்ஸோ, செய்கிற சுகமோ, உன்னை சுற்றில தாங்குவார்கள் என்று எண்ணி இருக்கிற உறவுகளோ, எது உங்களை விட்டு விலகி போனாலும் கர்த்தருடைய கிருபை விலகாது. அது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, உன் பிள்ளைலாம் இப்படி இருப்பான்ப்பா, இப்படி அஸ்திபாரம் போல் இருப்பான், ரத்தினம் போல் இருப்பான், உன் பிள்ளையெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கும் அப்படின்னார். உன் பிள்ளைகள் சமாதானம் பெருசாக இருக்கும், பிள்ளைகள்லாம் அப்படி மாணிக்க கற்கள் போல் இருப்பாங்க அப்படின்றார், அஸ்திபார கல்லை போல் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்குது. முழு இஸ்ரவேல் தேசமும் சாராளுடைய கற்பத்திலிருந்து வெளிவந்தது போல தான் இன்றைக்கும் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பிள்ளை தான் ஈசாக்கு கொடுத்தார். அந்த ஒரு பிள்ளையின் மூலமாக உண்டான அந்த பெருக்கம் இன்றைக்கும் தேசங்களில் ஆசீர்வாதமாக இருக்குது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நாடுகளை பார்க்கிலும் இஸ்ரவேல் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.
யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், சாராளுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை அந்த அம்மா நினச்சாங்க. நினச்சிக்கிட்டே இருந்ததுனால அது வரைக்கும் செயலிழந்து போயிருந்த அந்த சரீரம் பலனடைய ஆரம்பிச்சது. அந்த பலன் அவங்களுக்குள்ள கற்பத்தை உள்வாங்க ஆரம்பித்தது. உள்ளிருந்து ஒரு ஈசாக்கை இந்த உலகுக்கு கொடுத்துச்சு. இன்றைக்கி ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாமல் ட்ரை ஆகி போய் சோர்ந்து போய் அவ்வளோதாங்க ஊழியம், யார் என்ன செய்ய, இப்படி தான் இருக்கும், யாரும் வரமாட்டாங்க, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வெக்ஸாகி போய் இருக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், வார்த்தையை நம்பு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உன்னை கொண்டு நான் செய்வேன்னு சொன்னால் நான் செஞ்சுருப்பேன். என் வார்த்தையை நம்பு. இன்றைக்கி நம்ம எதை நம்புகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ப நமக்குள்ளே விசுவாசம் பெருகும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன்.